கார்த்திக் தீபா சீரியல் ஜூலை 8 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரம்யா வந்துட்டு ஃபோன் பேசிட்டு காருக்குள்ளே வராங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, யார் ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆஃபீஸ்லேருந்து கிளைண்ட்டு தான் கால் பண்ணாங்க, மற்றபடி யாரும் இல்லை அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, கார்த்திக் சார் வந்து கால் பண்ணியிருப்பாரோன்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி எல்லாம் கால் பண்ணலை, கார்த்தி எதுக்காக எனக்கு கால் பண்ண போகிறாரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை ரம்யா, இது மாதிரி நான் காலையிலே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், இதனால் கார்த்திக் சார் நான் எங்கே இருக்கேன்னு தேடுவார், எப்படியும் நான் எங்கேயாவது வெளியில் போனேன்னா ஒரு நாளைக்கு 4-5 தடவை கால் பண்ணியிருப்பார், ஆனால் நான் வேறு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதான் உனக்கு கால் பண்ணி நான் எங்கே இருக்கேன்னு கேட்பாரோன்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, காலையில் கார்த்தி எனக்கு கால் பண்ணார், ஆனால் அவர் என்ன சொன்னாருன்னா, இது மாதிரி அம்மாவுக்கு முடியலை, ஹாஸ்பிட்டல் போகிறேன், ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போனார் அப்படின்னு. இது கேட்டதோட தீபா ஷாக் ஆகுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இந்த பரிகாரத்தை முடிக்கிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் நான் கார்த்திக் சாருக்கு காலாவது பண்ணி பேசுகிறேனே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, நான் இப்போ என்ன சொன்னேன், உங்கள் அத்தைக்கு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக தான் நீ பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க. இந்த நேரத்தில் நீ இப்போ கார்த்திக்கு கால் பண்ணியன்னா கார்த்தி என்ன கேட்பாரு, நீ எங்கே இருக்கன்னு கேட்பாரு, நீ வந்துட்டு இது மாதிரி பரிகாரம் செய்ய போகிறேன்னு சொல்லுவேன். உடனே கார்த்தி சொல்வார், ஏற்கனவே வீட்டில் அவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, நீ வேற எதுக்கு பரிகாரம் செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய பேசுவார். கூடவே பரிகாரம் செய்ய விடாமல் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவார். நீயும் இந்த பரிகாரம் வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன். அந்த குருஜி என்ன சொன்னார் தெரியுமா, இந்த பரிகாரத்தை பாதியிலேயே நிப்பாட்டக்கூடாது, இந்த பரிகாரத்தை முடித்தா மட்டும்தான் உன் அத்தையோட உயிரை காப்பாற்றலாம்னு 90 சத்தியம் பண்ணார்ல, அப்படி இருக்கும் பொழுது உன்னால் எப்படி வந்து கார்த்திக்கு கால் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு. இது கேட்டதோட தீபா சொல்கிறாங்க, ரம்யா என்னை மன்னிச்சிரு, இவ்வளோ பெரிய விஷயத்தையே நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருந்துட்டேன், எனக்கு இப்போதைக்கு ரொம்ப முக்கியம்னா அது அத்தையோட உயிர் மட்டும்தான், அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கார்த்திக் சார் கூட பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை நேராக ரம்யாட்ட கொடுத்துட்டு, இங்கே பாரு ரம்யா, இந்த ஃபோனை இனிமேல் என் கையில் கொடுக்காம பார்த்துக்க, ஏன்னா என் மனசு கேட்காது, டக்குன்னு நான் கார்த்திக் சாருக்கு கால் பண்ணிடுவேன் அப்படின்னு. இதுதான் சாக்கு அப்படின்னு ரம்யா தீபா கிட்டேருந்து அந்த ஃபோனை வாங்கிக்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு தீபா, இந்த ஃபோனை நான் காருக்குள்ளேயே போடுறேன் அப்படின்னு. இது கேட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, தீபாவை தீர்த்து கட்டின உடனேயே இந்த ஃபோனை வந்து யாருக்கும் தெரியாமல் தூக்கி வீசிடணும் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இந்த பரிகாரத்தை நீ செய்ய போகிற ஒரு ஃப்ரெண்டாக இருந்து இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அப்படின்னு உன்னை தடுக்கிறத விட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி நான் என்கரேஜ் பண்ணுறேன்னு, அதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லை ரம்யா, இப்போதைக்கு எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே காஞ்சிபுரத்தில் இருக்காங்க, மைதிலி அண்ணியும் ஏதோ அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க வேறு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, இப்போதைய நிலைமைக்கு நீங்கள் தான் எனக்கு ரொம்ப துணையாக இருக்கீங்க ரம்யா, எப்படி வந்து உங்களை நான் தப்பாக நினைப்பேன், என் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் அந்த குருஜியை கண்டுபிடிச்சி அந்த குருஜிக்கிட்ட என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்டு எனக்காக நீ இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்க, இப்போ கூட அந்த பரிகாரம் செய்கிறதுக்கு தான் என்னை கூட்டிகிட்டு போயிருக்க, நீ இவ்வளவு எனக்கு நல்லது பண்ணும் பொழுது உன்னை எப்படி ரம்யா நான் தப்பாக நினைப்பேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இந்த பரிகாரத்தில் உனக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா, அதான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன்னு, ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆகிடுச்சுன்னா அந்த வீடியோவை என் வீட்டில் உள்ளவங்க கிட்ட காமி அப்படின்னு. இது கேட்ட ரம்யாவும், கண்டிப்பாக தீபா, உனக்கு எதுவும் ஆகாது, அந்த வீடியோவை காமிக்கிறதுக்கான சூழ்நிலையும் வராது அப்படின்னு ரம்யா ஐஸ் வைக்கிறாங்க. தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த இடம் வந்துடும், நம்ம 2 பேரும் அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு. தீபாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா வந்துட்டு கார்த்தியை காமிக்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, கார்த்தி சிஸ்டர் வந்துட்டு அடுத்ததாக க்ளோஸாக இருக்கிறது யாரு கூட அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரம்யா கூட தான் க்ளோஸாக இருப்பாங்க, ஆனால் ரம்யா கிட்டேயும் தான் நம்ம கால் பண்ணி கேட்டுட்டோமே, அதான் தீபா எங்கே இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியலையே அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஆச்சரியமாக இருக்குது கார்த்தி, எப்போ பார்த்தாலும் சிஸ்டர் ரம்யா கூடயே தான் இருப்பாங்க, ஆனால் இப்போ ரம்யாவுக்கு தீபா எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம், எனக்கும் ஆச்சரியமாகவும் சந்தேகமாகவும் தான் இருக்குது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செங்கல்பட்டுக்கு போயிட்டு
அங்கே விசாரித்தா மட்டும்தான் நமக்கு உண்மை தெரிய வரும் அப்படின்னு. இது கேட்ட ராஜாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த செங்கல்பட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவும் ரம்யாவும் கரெக்டாக அந்த மலை பக்கத்தில் கொண்டாந்து காரை நிப்பாட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு குடிசை இருக்குது. அப்போ அந்த குடிசையில் ஆடு மேய்க்கிற ஒருத்தர் இருக்கார். அப்போ நம்ம ரம்யாவும் தீபாவும் காரை விட்டு இறங்குறத அவர் பார்க்குறாரு. அப்போ அவர் நேராக நம்ம ரம்யா பக்கத்தில் வந்துட்டு, மேடம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, ரம்யா சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயமா அம்மன் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தோம் அப்படின்னு சொல்ல, அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் இந்த கோயில் பக்கம் யாருமே வந்தது கிடையாது, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க, யாரையுமே துணைக்கு கூப்பிடாமல் வந்திருக்கீங்களே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், உன் வேலையை பாரு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அவர் சொல்கிறத கேள ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, இது மாதிரி பரிகாரம் செய்ய போகிற நேரத்தில் பல தடைகள் வரும் அப்படின்னு அந்த குருஜி சொன்னார். எல்லா தடைகளையும் தகர்த்து தான் நம்ம போயிட்டு அந்த பரிகாரத்தை செய்யணும்னு குருஜி சொன்னார். அதே மாதிரி தான் இவனும் தடையாக வந்து நிற்கிறான் பாரு, நம்ம இந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்ல, தீபாவும் சரி ரம்யா அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, மேடம் இந்த காட்டுக்குள்ளே யாருமே போனது கிடையாது, நீங்கள் போகிறது பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு நம்ம ரம்யா சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், காட்டுக்குள்ளே எல்லாம் எப்படி போகணுன்னு எங்களுக்கு தெரியும், வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தீபாவை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, நம்ம கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தால் இவன் ஈஸியாக வந்துட்டு நம்மளை ஏமாத்துறானே அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. ரம்யாவும் தீபாவும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, ரம்யா இந்த காடு உனக்கு ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, ஏன்டி இப்படி கேட்குற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இல்லை இந்த காட்டுக்குள்ளே ரொம்ப ஈஸியாக நடந்து போறியே அதான் கேட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் இந்த இடத்தையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீ பரிகாரம் செய்யணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணேன், இந்த காடு மட்டும் சேஃப்டியாக இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் அவனை கூட்டிகிட்டு வருவேனா அப்படின்னு சொல்ல, அப்போ தீபா சொல்கிறாங்க, ஆமாம் ரம்யா நீ என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்க, கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு எதுவும் பிரச்சனை வந்தாலும் உனக்கு தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, ரம்யாவும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த சேகரை காமிக்கிறாங்க. சேகர் வந்துட்டு அந்த குளத்து கரையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கூனை வச்சுக்கிட்டு. இன்னொரு பக்கம் கார்த்தியை காமிக்கிறாங்க. கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து நேராக அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அந்த பூசாரியை பார்த்துட்டு, இது மாதிரி ஒரு முக்கியமான விஷயமாக தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு ராஜா சொல்ல, அப்போ பூசாரி சொல்கிறாரு, சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இங்கே ரொம்ப ஃபேமஸான குருஜி வந்தாராம்ல, அந்த குருஜியை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. அப்போ பூசாரி சொல்கிறாரு, ஐயா இன்னும் அந்த குருஜி வரவே இல்லை, நீங்கள் எந்த குருஜியே சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ரொம்ப ஃபேமஸான ஒருத்தரா, அவர் சொன்னால் என்ன வேணாலும் பழிக்குமா, அவரை பார்த்தாலே கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு. என் ஒய்ஃப் வந்து 2-3 நாளைக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காங்க, அவர் ஏதோ பரிகாரம் சொல்லியிருக்காரு, அதை செய்கிறதுக்காக தான் என் ஒய்ஃப் வந்து எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் சொல்கிறது சரிதான், அவர் என்ன சொன்னாலும் பழிக்கும், ஆனால் இப்போ அந்த குருஜி இங்கே வரவே இல்லை, ஒரு 3 நாளைக்கு அப்புறம் தான் வரப்போகிறேன்னு எங்ககிட்ட சொல்லிட்டாரு, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி செம ஷாக் ஆகுறாரு, என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, ஆமாங்க இது மாதிரி அந்த சாமியார் வந்துட்டு வரவே இல்லை, அவருக்காக தான் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு. இதை கேட்ட கார்த்திக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்போ ராஜா சொல்கிறாரு, அப்போ அந்த தீபா வந்துட்டு யாரை தான் கார்த்தி பார்த்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கும் புரியல, தீபா யாரை தான் பார்த்துட்டு போயிருப்பாங்கன்னு எனக்கும் ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, சரி அப்போ அந்த தீபா இருக்காங்கள்ல அவங்களுடைய ஃபோனை வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம், கடைசியாக தீபாவோட ஃபோன் வந்து எங்கே ஆன் ஆகி இருந்துச்சுன்னு பார்ப்போமே அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தியும், இதுவும் நல்ல யோசனையாக தான் இருக்குது, நம்ம சரவணன்ட்ட கேட்போம் அப்படின்ட்டு கார்த்தியும் ராஜாவும் சேர்ந்து மறுபடியும் சென்னை திரும்புகிறாங்க. அங்கே வந்துட்டு நேராக கார்த்தி ராஜாட்ட சொல்கிறாரு, எனக்கு சரவணனை தெரியும், ஆல்ரெடி ஒரு நம்பரை வச்சு ஃபோன் லொக்கேஷனை வச்சு ஒரு பிரச்சனையை கண்டுபிடிச்சோம், இப்போ மறுபடியும் அதே தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, ராஜா சொல்கிறாரு, சீக்கிரம் கண்டுபிடி கார்த்தி, சிஸ்டர் வந்து ரொம்ப பாவம், ரொம்ப இன்னசென்ட், அவங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு. இது கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, அதான் எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, தீபா ரொம்ப இன்னசென்ட், அவங்களுக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, சரி வா கார்த்தி சீக்கிரம் போயிட்டு சரவணனை பார்க்கலாம் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து சரவணனை பார்க்க
போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே சரவணன் வந்து கார்த்தியை பார்த்துட்டு, வா கார்த்தி, ரொம்ப நாளாக ஆகிட்டு உன்னைய பார்த்து அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒரு முக்கியமான விஷயமாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, உங்கள் அம்மாவை அந்த ரியா சுட்டுட்டாலாம்ல, அவளை தான் இப்போ போலீஸ் வந்து வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவன் இங்கே இருக்கானே கண்டுபிடிக்கவே முடியலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அதான் கண்டுபிடிக்கவே முடியலை, ஒரு முக்கியமான விஷயமாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, அந்த ரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கார்த்தி, கவலைப்படாத அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அதை பற்றி இல்லை, என் ஒய்ஃப் தீபாவை காலையிலேருந்து காணோம், அவங்க எங்கே இருக்காங்கன்னே எனக்கு தெரியல, அதான் அவங்களுடைய லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு நினச்சேன் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இதுவும் நல்ல யோசனை தான் கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட தீபாவோட நம்பரை வாங்குறாங்க. தீபாவோட நம்பரை சரவணன் வந்துட்டு லேப்டாப்பில் போட்டு பார்த்து தீபாவோட ஃபோன் நம்பர் வந்து கடைசியாக எங்கே ஆன் ஆகி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறாரு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, அம்மன் கோவிலில் தான் தீபாவோட ஃபோன் வந்து ஆனில் இருந்திருக்கு, கடைசியாக 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஆன் ஆகி இருந்திருக்கு. அப்போ திடீர்னு ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு, மறுபடியும் 9 மணிக்கு ஃபோனு ஆன் ஆகியிருக்கு அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன 9 மணிக்கு அதே இடத்துல ஃபோனு ஆன் ஆகிச்சா அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நாங்கள் கோவிலில் 8 மணிக்கெல்லாம் போய் பார்த்தோம், தீபா எங்கேயுமே இல்லை, மறுபடியும் 9 மணிக்கு அதே இடத்துல ஆன் ஆகியிருக்குன்னா கண்டிப்பாக தீபா மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி, மறுபடியும் தீபாவோட ஃபோனை ஆன் ஆகியிருக்குன்னா தீபா மறுபடியும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மறுபடியும் எப்போ ஃபோனு ஆஃப் ஆனிச்சு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஃபோன் வந்து அப்போவே ஆஃப் ஆகிருச்சு, ஆனால் அந்த இடத்துல இன்னும் நிறைய சிக்னல்ஸ் காமிக்குது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, சரி பக்கத்தில் இருந்த சிக்னல்ஸை காமிங்க, யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு. அப்போ சரவணன் வந்து நிறையரோட பேரை சொல்கிறாங்க. அப்போ டக்குன்னு ரம்யான்னு பேர் வருது. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எத்தனை மணிக்கு ஆன் ஆகி இருந்துச்சு அந்த இடத்துல அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஒரு 8:30 மணி போல் அந்த இடத்துல ரம்யாவோட ஃபோன் வந்துட்டு சிக்னல் காமிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஒருவேளை தீபாவை தேடுறதுக்காக ரம்யா அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, மறுபடியும் 9 மணி போல் அந்த சிக்னல் தீபா ஃபோனுக்கு பக்கத்தில் காமிக்குது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, என்ன தீபாவோட பக்கத்தில் ரம்யாவோட ஃபோனோட சிக்னல் கிடைக்குது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, ஆமாம் கார்த்தி அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு. அப்போ தீபாவோட பக்கத்தில் ரம்யா இருந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, இந்த ரம்யாவோட ஃபோன் வந்து ஆஃப் ஆகலை, மூவ் ஆகுது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சொல்லுங்கள் எந்த பக்கம் போணுச்சு அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, இதுலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலைக்கிட்ட தான் ரம்யாவோட ஃபோன் சிக்னல் காமிக்குது அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக்கே அதிர்ச்சி, எதுக்காக ரம்யா அந்த மலைக்கு போகணும் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்கிறாரு, கார்த்தி, எனக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த ரம்யா மேலே டவுட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, ஏன்னா தீபாவோட ஃபோனு பக்கத்தில் தான் ரம்யாவோட ஃபோனு இருந்திருக்கு, சிக்னல் காமிக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ரம்யாவுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரம்யா என்ன சொன்னாங்க, அவங்க வந்துட்டு முக்கியமான வேலையாக ஆஃபீஸில் இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ எங்கே சிக்னல் காமிக்குது, ஒரு மலை பக்கம் காமிக்குது, இந்த மலை பக்கம் ரம்யாவுக்கு என்ன வேலை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எனக்கும் அதே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, கார்த்தி, உன் கூட 2 போலீஸை அனுப்பி வைக்கிறேன், நீ போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 போலீஸு அப்புறம் அந்த ராஜா 3 பேருமே சேர்ந்து நேராக அந்த மலைப்பகுதிக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் தீபாவும் நம்ம ரம்யாவும் அந்த மலைப்பகுதிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த குருஜியை பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு ரம்யாவை பார்த்து, மேடம் வந்துட்டிங்களா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, வந்தாச்சு அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் மஞ்சள் புடவை தான் கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்போ தீபா சொல்கிறாங்க, மஞ்சள் புடவையெல்லாம் நான் எதுவும் எடுத்துகிட்டு வரலையே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா கவலைப்படாத, எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னு. அப்போ குருஜி சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ போயிட்டு குளத்தில் குளிச்சுட்டு இந்த மஞ்சள் புடவையை கட்டிக்கிட்டு இந்த காட்டுக்குள்ளே ஒரு அம்மன் கோவில் இருக்கும், அந்த கோவிலில் போயிட்டு நீ சாமி கும்பிட்டுட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு. இதை கேட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, குருஜி, நானும் தீபாவுக்கு துணையாக போகலாமா அப்படின்னு. அப்போ சேகர் நினைக்கிறாரு, அவளை தீர்த்து கட்டுறதுக்கு
நீ எப்படியெல்லாம் திட்டமுடுற, நீ சரியான ஆளு தாண்டி அப்படின்னு அந்த சேகர் நினைக்கிறாரு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி ரம்யாவும் என் கூட வரட்டும், நாங்கள் 2 பேருமே சேர்ந்து சாமி கும்பிட்டு வரோம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. ரம்யா கையில் மஞ்சள் கலர் புடவை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து அந்த மலையடியாரத்தில் இல்லை அந்த குளத்தில் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு புடவையே சேஞ்ச் பண்ணுறாங்க. புடவையே சேஞ்ச் பண்ணதோட ரம்யா சொல்கிறாங்க, தீபா இந்த மலை உச்சியில் தான் அந்த கோயில் இருக்குது, நீ மட்டும் போயிட்டு வரியா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நம்ம தீபா போயிட்டு நேராக அந்த சாமி கும்பிட்றாங்க. அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த ரம்யா வந்துட்டு தீபாவோட தலையில் கட்டையெல்லாம் அடிக்க வராங்க. அப்போ தீபா டக்குன்னு ரம்யாவோட கழுத்தை பிடிக்கிறாங்க. அப்போ ரம்யா செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம ரம்யா சொல்கிறாங்க, தீபா ஏன் கழுத்தை பிடிக்கிற, கழுத்தை விடு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னை கொலை பண்ணுறதுக்காக தானடி வந்த அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, நான் உன்னை கொலை பண்ணுறதுக்காக வந்தேனா, நான் எதுக்கு உன்னை கொலை பண்ணுறதுக்காக வரணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நான் வந்துட்டு தீபான்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நான் அம்மண்டி என்கிட்டயே போய் சொல்கிறியா அப்படின்னு கேட்க. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டு, நான் வந்துட்டு தீபாவை கொலை பண்ணுறதுக்காகலாம் வரல, அவள் அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த பரிகாரம் செய்கிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த அம்மன் ரம்யாவோட கழுத்தை விட்டுட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கத்தில் இருக்க சூலாயுதத்தை எடுக்கிறாங்க. சூலாயுதத்தை எடுத்ததோட ரம்யாவுக்கு பயம் தாங்க முடியல. ஐயோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துலேருந்து நீ தப்பிச்சு போகலைன்னா உன்னை இந்த சூலாயுதத்திலேயே குத்தி கொன்னுருவேன் அப்படின்னு. அப்போ ரம்யா அந்த இடத்துலேருந்து ஓடுறாங்க சேகர்கிட்ட. அப்போ சேகர் சொல்கிறாரு, என்னாச்சு ரம்யா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, அந்த தீபா பொசுக்குன்னு அம்மாலாம் மாறிட்டா, விட்டா என்னை கொன்னுருப்பா அப்படின்னு. அதுக்கு சேகர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு தீபா வராங்க. தீபா நார்மலாக வராங்க. அப்போ தீபா வந்துட்டு நேராக ரம்யா கிட்ட, ரம்யா நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல ரம்யாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன முதல்ல என் கழுத்தை பிடிச்சி என்னை கொண்டுருவேன்னு சொன்னால் இப்போ நார்மலாக இருக்காளே அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. அப்போ சேகர்கிட்ட ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இவளுக்கு ஏதோ கடவுள் துணை இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் இந்த இடத்துக்குள்ளே அம்மன் வராதபடி ஒரு மந்திரத்தை போட்டுரு அப்படின்னு. இதை கேட்டதோட சேகரும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் வராதபடி ஒரு பெரிய மந்திரக்கட்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா தீபா அந்த மந்திரக்கட்டுக்குள்ளே வர்றதுனால தீபா உடம்புல இருக்க அம்மன் வெளியாகிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரம்யா நினைக்கிறாங்க, தீபா இனிமேல் உன்னை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு. இன்னொரு பக்கம் கார்த்தி கரெக்டாக தீபா இருக்கிற இடத்தோட சிக்னலை கண்டுபிடிச்சி நேராக வராரு. கார்த்தி வந்துட்டே நேராக அந்த காட்டுக்குள்ளே வராரு. அப்போ அங்கே ஒரு கூடாரம் இருக்குது. அப்போ அந்த கூடாரத்துக்குள்ளேருந்து ஒருத்தர் வராரு. வந்துட்டு, சார் இந்த காட்டுக்குள்ளே போகாதீங்க சார், இந்த காடு ரொம்ப பயங்கரமான காடு, நீங்கள் எதுக்கு சொல்ல கேட்காம இந்த காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சார் இதுக்கு முன்னாடி இந்த காட்டுக்குள்ளே யாராவது வந்தாங்களா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம், இதுக்கு முன்னாடி 2 லேடிஸ் இந்த காட்டுக்குள்ளே போனாங்க, போகாதீங்கன்னு சொன்னேன், கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை, அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆணுச்சுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த 2 லேடிஸும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒருத்தவங்க பிளாக்காக கட்டையாக இருந்தாங்க, இன்னொருத்தவங்க நல்லா ஒல்லியாக ஹைட்டாக சகப்பாக இருந்தாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சவங்க தான், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போக ராஜாவும் கூடையே போகிறாரு. அப்போ அந்த கூடாரத்தில் இருக்கிறவர் நினைக்கிறாரு, சொல்கிறது கேட்காம இவங்க பாட்டுக்கு காட்டுக்குள்ளே போகிறாங்க, ஏதாவது ஆணுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அவர் நேராக போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேராக அந்த குருஜிக்கிட்ட நான் இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலான்னு சொல்ல அந்த குருஜி சொல்கிறாரு, இப்படியே உட்காரு, உனக்கு ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை உட்கார வச்சு பூஜையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம தீபாவுக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் சிலிர்க்குது. மறுபடியும் தீபாவோட உடம்புல அம்மன் வரத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அம்மன் வர முடியாதபடி மந்திரம் போட்டதுனால தீபாவோட உடம்புக்குள்ள அம்மன் வர முடியல. இன்னொரு பக்கம் ரம்யா அந்த தீபாவோட இறப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி தீபாவை காப்பாற்றுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து வாட்ச் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.